ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிளான கிராண்டான ஒரு பிரைடல் ப்ளவுஸ் எப்படி போடுறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஜுகெஸ்ட். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு கிராண்ட் லுக்கான ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் போட்டதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்லீவுக்கு வந்து கொஞ்சம் கிராண்டாகவும், நெக்குக்கு வந்து ஓரளவுக்கு நார்மலாகவும் வந்து ஒர்க் பண்ணியிருப்பேன். அதே போல் இதில் யூஸ் பண்ண மெட்டீரியல் பார்த்திங்கன்னா பீட்ஸு, ஸ்டோன், சமிக்கி, அதுக்கப்புறம் கட் பீடு, ஹேங்கிங் பீட்ஸ், இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு எப்பயுமே வந்து ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து 2 லைன் வந்து ஜரி த்ரெட்டில் வந்து கொடுக்கணும். ஏன் அப்படின்னா டெய்லர் வந்து கட் பண்ணும்போது இல்லை ஸ்டிச் பண்ணும்போதோ நம்ம நார்மல் பீட்ஸை கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்டிச்சிங் விழுந்ததுன்னா கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே 2 லைன் ஜரி த்ரெட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகர் பீடு, அதுக்கப்புறம் வந்து பால்ஸு 4 mm பால்ஸ் கொடுத்துட்டு இடையில ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் இன்னொரு சுகர் பீட் கொடுத்துட்டு ஹேண்டில் வந்து மேலே வந்து ஒரு வி ஷேப்புக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ பார்டருக்கு மேலே இன்னொரு டிசைன் வரும் அப்படிங்கிறதால ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் டிசைன் மார்க் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு 9 inch இருக்கும் எனக்கு இந்த ஹேண்டு. அதில் வந்து நான் ஒரு 6.5 to 7 inch வரலுமே மார்க் பண்ணியிருந்தேன். பேலன்ஸ் ஒரு 3 inch வந்து கீழே வந்து இது பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, கீழே அந்த பார்டர் கிட்ட விட்டுட்டேன். ஸோ அதுக்கு ஒரு டிசைன் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கட் பீடு ஒரு 1/2 inch பார்த்திங்கன்னா கட் பீடு எடுத்து மார்க் பண்ணி கட் பீடுக்கு இடையில ஒரு சுகர் பீடு ஓகேங்களா வச்சு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டோன் வந்து சைடில் ஒட்ட வச்சு அதுக்கப்புறம் ஒரு சமுக்கி 2 சுகர் பீட்ஸு போட்டு அந்த ஹேண்டை வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் நெக் வந்து ஒர்க் பண்ணேன். ஸோ சேம் அதே தாங்க. ஃபஸ்ட்டு 2 லேயர் வந்து செயின் வந்து ஸ்டிச் கொடுத்துட்டேன் ஜரி த்ரெட்டில். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீடு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பிக் வந்து பீடு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் சுகர் பீடு ஒர்க் பண்ணி கீழே வந்து செயின் வந்து கொடுத்தேன். ஃபைனலான நெக் டிசைன் வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஃபைனலாக வந்து ஹேண்டுக்கு கீழே ஹேங்கிங் பீட்ஸும் அதுக்கப்புறம் வந்து சுகர் பீட்ஸை லிங்க் பண்ணி ஹேங்கிங் கொடுத்தாச்சு. ஃபைனலாக வந்து ப்ரைடுக்கு வேர் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனல் அவுட்புட் இது தாங்க. எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய், see you.